ஹாய் சொந்தங்களே அனைவருக்கும் காலை வணக்கம். லைவ்ல வந்துட்டு மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் நெனச்சேன். நெனச்செல்லாம் டைட்டில்ல நான் வச்சேன். என்ன அது அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம உண்மையா இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடுறோம். அடுத்தவங்க கிட்ட இருக்கும்போது. அதே அளவுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து, பிறரிடம் அவங்க கிட்ட இருந்து அதே அளவுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து உண்மைய வந்து எதிர்பார்க்கிறப்போ என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம வந்து தோத்துடுறோம். இதே மாரி தான் வந்து நானும் எல்லார்ட்டயும் வந்து நம்பிக்கை வைக்கிறேன், நம்பிக்கையா பழகுறேன், உண்மையா இருக்கிறேன். ஆனா மத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைய குனிய வச்சு கும்மாங்குத்து குத்திடுறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. அதனால என்னன்னா யாரையுமே நம்பாதீங்க. நம்பாதீங்க, பேசுங்க, பழகுங்க. ஹாய், பாய் அப்படின்றதோட இருந்துக்கோங்க. யாரையும் வந்து நம்பாதீங்க தயவு செய்து. அப்புறம் வந்துட்டு இதை தொடர்ந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல நான் பேசுனேன்னா அவ்வளோதான் ஃபீலிங் ஆயிருவேன். அப்புறம் வந்துட்டு தம்பி வேற எந்திரிச்சுட்டான். அவனையும் வந்து நம்ம பார்க்கணும். யாரையும் நம்பாதீங்க. தனிமையே நிலையான தனிமை வந்து ரொம்ப பெஸ்ட்டு. 4 பேரோட வேஷம் போட்டுட்டு, ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறதங்காட்டியும் தனியா இருந்து என்ன பண்ணிடலாம், சூப்பரா வாழ்ந்துரலாம். 4 பேர் ஒண்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அ ஒரு ஆள் போயிருவாங்க. ஒரு ஆள் போனோனே 3 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி புரணி பேசுவாங்க. இன்னொரு ஆள் போனோனே அந்த 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தவங்கள பத்தி புரணி பேசுவாங்க. இது மாரி தான் புரணின்னு போயிருவாங்க. இது தனியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அதே மாரி வந்து நம்ம அடுத்தவங்கள வந்து யாரையுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்பக்கூடாது. ஆ எப்படின்னா அவங்களுடைய உண்மையான முகங்கள் ஒரு 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 இது சொல்லுவாங்க. ஒருத்தவங்கள வந்து பார்த்தோன்னே தெரியும். ஒருத்தவங்க வந்து பார்க்க பார்க்க தெரியும். பழகுனா தெரியும். அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாரி தான் நான் என்ன கேரக்டர்னா, பார்த்தோனே வந்து அவங்க எப்படி என்னன்னு தெரியாமயே வந்து அவங்க மேல அளவுக்கு அதிகமான அன்பு, பாசங்கள், நேசங்கள் வச்சிருவேன். ஆனா அவங்க அப்படி அப்படின்றப்போ வந்து எனக்கு என்ன ஆயிரும்னா, அப்படியே இதயத்திலேயே வாட் இடி விழுந்த மாரி தலையில இடி விழுந்த மாரியும், ஹார்ட் அட்டாக் வந்த மாரியும் ஆயிருவேன். அ ஏன்னா வந்துட்டு ஒருத்தவங்கள இப்படிதான் நானும் நம்புனேன். அது பாயா அப்படின்னு கேட்டா பாய் இல்ல கேர்ளு. சரியா? அப்படி வந்து நம்புனேன். நம்புனப்ப என்னாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து தெரியாமன்னாங்க. 2வது டே வந்து தெரிஞ்சு. ஆனா இதே என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாமன்னு சொல்லுவாங்க. அதனால என்னன்னா, போதும். நம்ம வந்து ஃபேமிலி, புருஷன், பிள்ளைகள், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போயிரலாம். நம்ம அடுத்தவங்கட்ட வந்து ஃபோன் பண்ணி மணிக்கணக்கா பேச வேண்டியது அவசியமும் கிடையாது. இனிமேலும் யார நம்புறதாவும் நான் இல்ல. அ இப்போ வரைக்குமே இந்த 9 வருஷமாவே நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா நெறைய வந்து மத்தவங்கட்டலாம் பேசி, பேசி பழகி நான் ஏமாந்து, நான் இப்பயுமே தனிமையில தான் இருக்கேன். திருப்பி ஒருத்தவங்கள நம்புனேன் பாருங்க, அதுதான் என்னுடைய முட்டாள்தனம். யாரையும் நம்பாதீங்க. பாய்.